ஏம்மா அமிர்தா, நீயும் அதே மாதிரி பேசுற? ஏன் சொல்றேன்னா உங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்கும். என்னத்த இது? நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? எங்க கூட வரலையா? இல்ல வாணி, நான் வரல. ஆமாமா, உண்மையிலேயே நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்பா அம்மா, இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. அனாதையா இருந்த என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. கடவுளே, ஒரு வழியை ஆசை நிறைவேற்றிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். அமிர்தா மனசு கொஞ்சம் கூட புண்படாத அளவுக்கு அவளை பாத்துக்கிற சக்தி எனக்கு கொடுப்பா. அவங்க என்ன மட்டுமே நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளா வராங்க. எல்லாரும் முடிஞ்சுதா இல்ல கல்யாணத்தனுக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களா? கிண்டல் பண்ண. அம்மா நேரமாச்சு, கிளம்பலாமா? ஐயோ, என் செல்லத்துக்கு இவ்வளவு அர்ஜென்ட் எனக்கு தெரியாம போச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு யாரும் எங்கேயும் போக முடியாது. பயப்படாதீங்க, ராவு காலம் முடியட்டும்னு சொன்னேன். ராவு காலம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் கிளம்பிடலாம். சரி சரி, அதுக்குள்ள என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு பதட்டப்பட வேண்டாம். சரிங்க அத்தை. அர்ஜுன், பார்த்த பொண்ணே மறுபடியும் பாக்குறதுக்கு நீ என்ன இவ்வளவு அவசரப்படுற? சித்தி, அப்ப பார்த்தது வேற, இப்ப பார்க்க போறது வேற. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, விடுங்க. பாத்தியம்மா வாணி, நமக்கெல்லாம் அதெல்லாம் புரியாதாமா. சரிப்பா, நீ புரிய வையி, நாங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அம்மா, சேமியா பாயசம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது, அதை செய்யவா? அம்மா, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? ஒண்ணும் இல்ல அமிர்தா, அதே பண்ணு. பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் மேல இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஏலக்காய் இருக்கு, எடுத்துக்கோ. அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவேன் தானே? வருத்தமா இருக்காதா அமிர்தா? இத்தனை நாள் அமிர்தா அமிர்தான்னு கூப்பிட்ட உடனே நீ ஓடி வருவ. இனிமே நான் யார கூப்பிடுவேன்னு சொல்லு? நான் மறுபடியும் பட்ட மரமா நிக்க போறேன். அம்மா, வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்க தனிமையை போக்குறதுக்கு உங்க மடியில ஒரு குழந்தை விளையாடுமா? வேண்டாம் அமிர்தா, என் மனசுல இல்லாத ஆசைகள் எல்லாம் நீ உண்டாக்காத. நீ இதே வார்த்தைய பல தடவை என்கிட்ட சொல்லிருக்க. நீ இதை சொல்லும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள தான ஆசைகள் வளருது. ஆனா அதுக்கப்புறம் அது அப்படியே சிதறி போகுது. மறுபடியும் அதே வெறுமை. எனக்கு இது வெறுத்து போயிடுச்சு அமிர்தா. இந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, மனசு தளர விடாதீங்க. எல்லாத்துக்கும் காலம் நேரம் கூடி வரணும், அப்பதான் எல்லாம் நடக்கும். என் மனசுல எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல அமிர்தா. இந்த ஜென்மத்துல எனக்கு தாயாகிற பாக்கியமே இல்ல போல இருக்கு. இல்லம்மா, என்னையே உதாரணமா எடுத்துக்கோங்க. அர்ஜுனுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறமும் கடைசியில் அவருக்கு ஏன் கூட தானே கல்யாணம் ஆக போகுது. எது நடக்காதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடக்குது இல்லம்மா. ஆமாமா, கடவுள் மேல வாழ்க்கை மேல நம்பிக்கை இழக்க கூடாது. யாருக்கு எந்த நேரத்துல என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமா கிடைக்கும். என்னமோமா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது உன் வார்த்தையில நான் நம்பிக்கை வைக்கிறேன். பார்க்கலாம்,
அந்த ஆண்டவன் என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போறான்னு. ஆனா ஒரு விஷயம் அமிர்தா, இப்போதைக்கு நீ எங்க பொண்ணு, நீ வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும். உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துல எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. இப்போதைக்கு நான் ஆண்டவனை இது மட்டும்தாம்மா வேண்டிப்பேன். சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம், அவங்க வந்துருவாங்க. வா. இந்த ராகு காலம் எப்பதான் முடியுமோ? அப்பா ராகு, சீக்கிரமா போப்பா. அர்ஜுன், இங்க வாடா செல்லம். வான்றல, வா. இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? அண்ணா, நான் பார்க்குறேன். யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? நீங்க தான் எனக்கு வேணும். நானா? ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததும் இல்லையே. உள்ளவான்னு கூப்பிட்டா தானே நான் யாருன்னு தெரியும். உள்ள வரலாமா? வாங்க. வாங்க வாங்க. ருத்ரா, யார் அது? யாருன்னு எனக்கும் தெரியல. நீயே பாரு. யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னு இன்னுமா தெரியல? நீ வந்து ராகேஷ் தானே? அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. எவ்வளவு வளர்ந்துட்ட நீ, அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அம்மா, இவர் உனக்கு தெரியுமா? தெரியும்டா, என் தம்பி புருஷோத்தம இருக்கான்ல, என்னோட பெரியப்பா பையன், அவனோட பையன்டா. இவ்வளவு நாளா இவன் சிங்கப்பூர்ல இருந்தான். பிசினஸ் பண்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான். இனிமே இவன் நம்ம வீட்டுல தான் இருப்பான். ஓ, அப்படியே ராகேஷ். சாரி, எனக்கு அடையாளம் தெரியல. வெல்கம். பரவாயில்ல. எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். நான் இங்க வந்திருக்கிறது உங்க யாருக்கும் தொந்தரவா இல்லைல்ல? ஐயோ, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன வெளியாளா? யா, தேங்க்ஸ். அது சரி, நீங்க? அச்சோ, நான் ஒருத்தி. உனக்கு யாரையும் அறிமுகப்படுத்தவே இல்லைல்ல? இவன் என்னோட பெரிய பையன் விஷ்ணு. வணக்கம். இவனோட மனைவி ஹேமா. வணக்கங்க. இவன் ருத்ரா, என் ரெண்டாவது பையன். வணக்கம். வாணி, அவன் பொண்டாட்டி. வணக்கம்மா. என் பெரிய பேரன் விஷ்ணுவோட பையன். ஹாய். இவன் என்னோட கடைசி செல்ல பேரன் அர்ஜுன். இவனுக்கு தான் கல்யாணம். ஹலோ. இன்னைக்கு எல்லாரும் பொண்ணு பார்க்க கிளம்புறாங்க. ஓ, அப்படியா? கங்க்ராட்ஸ் அர்ஜுன். தேங்க்யூ. அது சரி, இவ்வளவு வருஷமா சிங்கப்பூர்ல இருந்ததா சொல்றீங்க, திடீர்னு இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. பொதுவா இந்தியாவை விட அந்த ஊர் தானே எல்லாருக்கும் பிடிக்கும். இல்ல ருத்ரா,
பிறந்த ஊரோட அருமை வேற ஊருக்கு போனாதான் தெரியும். அதனாலதான் பிறந்த ஊர்லயே ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு இங்கேயே வந்துட்டேன். ஆனா அதுக்கு உங்க எல்லாருடைய உதவியும் வேணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ராகேஷ். நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். எங்க உதவி எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இனிமே எங்க கூட தானே இருக்க போறீங்க. போக போக உங்களுக்கே எல்லாம் புரியும். இது நீங்க உங்க வீடா நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்கன்னு. நேர்ல பார்க்கும்போதுதான் அது உண்மைன்னு தெரியுது. அப்பா, ராஜி வந்துட்டா. எப்படியோ வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ராஜி, ராஜி, வா வா குடு. என்னங்க இது? நர்சரி குழந்தைங்க பேரண்ட்ஸை பார்த்த உடனே குதிக்கிற மாதிரி என்ன பார்த்து குதிக்கிறீங்க. என்ன ராஜி, நீ ஒரு நிமிஷத்துல என்னோட அன்பை ஓவர் ஆக்டிங்னு சொல்லிட்டிய. ஏமா, பேருக்காவது புருஷன் ஒருத்தர் இருக்க, என்ன மறந்தே போயிட்டியா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அங்க போயிட்டிய. இதெல்லாம் நியாயமா? ஓ, அதா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. அவ திரும்பி அமெரிக்காவுக்கு போற வரையும் என்ன விட மாட்டேன்னு என்ன கூடவே வச்சுக்கிட்டா. இப்பதான் வந்துட்டேன் இல்லங்க, இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? ராஜி, நீ போனதுல இருந்து இந்த வீட்ல வெறும் அமிர்தாவோட கல்யாண பேச்சுதான். எனக்கு அதெல்லாம் கேட்டு காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அமிர்தாவுக்கு புடவை, அமிர்தாவுக்கு நகை, அமிர்தாவோட கல்யாணத்துக்கு மண்டபம், வெட்டிங் கார்டு. அப்பா டெய்லி இதே வேலை. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அமிர்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நமக்கு நல்லது தானுங்க. அப்படிங்கிறியா? அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன்லங்க, ஒரு வழியா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சிட்டான்னா நாம இந்த வீட்ல ஜாம் ஜாம்னு ஆட்சி நடத்தலாம். அது வரைக்கும் நல்லவங்க கிட்ட நல்லவங்க மாதிரியே இருந்துடலாம். தேவையில்லாம சண்டை போட்டு எதுக்கு பிரச்சனையை வாங்கணும்? இல்ல, இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ ராமா, எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னா? இல்ல ராஜி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன பிரயோஜனம்? ஆமா, அவளோட புருஷனும் எப்படி குடும்பம் நடத்துவாங்க? கர்மம் எப்படி குடும்பம் நடத்துவாங்கன்னு என்னங்க அர்த்தம்? அர்ஜுன் ஒரு ஆம்பளை தானே, அமிர்தா ஒரு பொம்பளை தானே. அதான் அவ அது இல்ல. ஐயோ, ஏங்க உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இல்ல ராஜி, அவ அது அவ பொம்பளை இல்லன்னா என்ன அர்த்தம்? அவ ராட்சசியா? ஐயோ, அது இல்ல ராஜி. மறுபடியும் பழைய குருடி கதவை திறடின்னு ஆரம்பிக்காதீங்க. ஆமா, அன்னில இருந்து ஏதோ ரகசியம் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, என்ன இப்ப சொல்லுங்க. ஐயோ, இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியலையே ராஜி. அமிர்தா ஒரு பொண்ணே கிடையாது, பாம்புங்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவேன்? அந்த உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு என் வாயை கட்டி போட்டிருக்காளே. இந்த சங்கடத்துல இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்குமோ? ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அமிர்தாவோட கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, சரி நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏ அமிர்தா, நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கேன். ஆனா தோழிய ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சியா? நீ பிளான் பண்ணி வச்சிருக்கிற வழியிலெல்லாம் தடங்களா இருக்க போறது இந்த மயூரி தான். ஓஹோ, அர்ஜுன் வீட்ல எல்லாரும் உன்னை பொண்ணு கேட்டு வராங்கன்ற சந்தோஷத்துல இருக்கிறல்ல? பாத்துக்கிட்டே இரு, உன்னோட சந்தோஷம் நிரந்தரமா இருக்க போறதில்ல. முதல்ல என் மொபைல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்னு நிரூபிச்சு காட்டுறேன். அதே சமயத்துல இந்த மாதிரி வேலையை யார் பண்ணதுன்றதையும் கண்டுபிடிக்கிறேன். இப்பவே லேபுக்கு போய் அந்த போட்டோஸ் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல நான் அந்த வேலையை செய்யறேன். இந்த ரகசியத்தை
நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன். பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னீங்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அர்ஜுன், நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஐயோ, மிஸ்டர் ராகு சரியான நேரத்துல வந்து உட்காந்துக்கிட்டு என் பொறுமையை பயங்கரமா சோதிக்கிறாரு. எல்லா நேரத்திலயும் விளையாட்டு தானா? கொஞ்சம் சும்மா இரேண்டா. ராவு காலம் முடிஞ்சது. நம்ம அர்ஜுன் சார் ஒரு ஸ்மைல் கொடுக்கணும்னு வேண்டுதல். அப்படின்னா கிளம்பலாமா? ஆஹா, அவசரத்தை பாத்தீங்களா? ராகேஷ், நீங்களும் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். நானா? ஐயோ, எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. நீங்க போயிட்டு வாங்க. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர். நீங்களும் வந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஆமா, நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். நீங்களும் வாங்க ராகேஷ். ஆமா ராகேஷ், நீங்களும் கூட வாங்க. நீங்க எல்லாம் இவ்வளோ அன்பா என்ன வற்புறுத்தும் போது என்னால மறுக்க முடியல. ஆனா அம்மா, நீங்களும் போறீங்களா? இல்லப்பா, நான் போகல. வீட்டை பார்த்துக்க யாரும் இல்ல. வீட்டை பூட்டிட்டு போறது நல்லா இருக்காது. நான் வீட்டுல இருக்கேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்படியா? எனக்கும் இந்த உலகத்துல இது ஒரு மாதிரி புது அனுபவம் தான். வேண்டாம், விடுங்க, நீங்க போயிட்டு வாங்க. அப்படின்னா நீங்க இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இல்ல, அது வந்து வாணி, அவன் இப்பதாமா சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கான். நம்ம ஊரு அவனுக்கு வேற உலகம் மாதிரி தெரியுது போல இருக்கு. அப்படித்தானே ராகேஷ்? ஆமாமா, நீங்க சொல்றதா சரி. சரி சரி, நேரம் ஆகுது, நீங்க எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க. வாணி, மஞ்சள் குங்குமம் தட்டு எடுத்துக்கோ. சரிங்கக்கா. நாங்க போயிட்டு வரோம் அத்தை. போயிட்டு வரமா பாட்டி? போயிட்டு வரேன். குட் லக். தேங்க்ஸ். வரேன் பாட்டி. அம்மா, நான் கொஞ்சம் இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாமா? தாராளமா பாரு. அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கிறது உறுதியான விஷயம். ஆனா அது அமிர்தா கூட இல்ல, மயூரி கூட தான். இத மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அதற்கட்டும், அந்த பொண்ணு அமிர்தா அர்ஜுன் மயூரியோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு எதுக்காக முயற்சி பண்ணணும்? அது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சுதான் ஆகணும். அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜூஸ் ரெடியா இருக்குல்ல? எங்க அவங்க வர நேரம் ஆயிடுச்சு, நம்ம அங்க போய் வெயிட் பண்ணலாம். அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் வாங்க, வரவேற்கலாம். வரவேற்கணுமா? நமக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு. மாமா, இப்ப நீங்க என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. இவர் ஏதோ வளர்றாரு, அவரை விடு, நீ போ. நீங்களும் வாங்க. வாங்க வாங்க.
சித்தி பேரு ராஜேஸ்வரி. அவரு எங்க சித்தப்பா. வணக்கம் சித்தப்பா. வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அர்ஜுன், நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓஹோ, மாமியாருக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. அப்படின்னா பொண்ணுக்கு? அது என்ன அர்ஜுன், ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி வெக்கப்படுறீங்க? இது என்ன வெக்கம்? உங்க பொண்ணு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் எப்படி வெக்கப்படுறான்னு மட்டும் பாருங்க.